ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை மிளகு குழம்பு. இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இதெல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் அதே ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளில் நான் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன், அதனால உப்பு போடலை. உப்பு சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி வச்சு இந்த சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இது கூடயே இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி சேர்க்குறதுனா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம முட்டையை இது மேலே வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு முட்டை மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.